கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 7/10/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படுவதாக முடியும் நிறைவுக்குள்ளாக அப்பா எப்போதும் இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனத்தினாலே நிரப்புங்க அப்பா. கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலே அப்பா பழுகி பெருகும்படி நீ செய்து கொள்ளும்படியாக செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. செல்லக்கூடிய இடத்துலலாம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பின் கிருபை இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக தகப்பனே. 1 நாளாகமம் 19:13 கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நலமான காரியங்களை இவருடைய வாழ்க்கையில் செய்து இவருடைய பேரை நீங்கள் பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/10/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உடைய நன்மை நாளை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேசமானது கிருபை நாளை நிரப்பப்படட்டும். உடைய சமாதானத்தின் தூதுவர்களை தேசத்தில் அப்பா நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக தேசத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.